இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் ரொம்ப சூப்பரான ஒரு வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் அளவு பச்சரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, 3 டீஸ்பூன் அளவு நெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை. ஒரு கடாயில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடாகிற வரை நம்ம இதை வறுத்துக்கிட்டால் போதும். சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் கழுவி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியோட அளவுகள் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு அரிசி, அரை டம்ளர் அளவு பருப்பு எடுத்துருக்கோம். மொத்தமாக நம்ம இதில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் கொடுத்து இறக்கணும்னா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா குழையவே வெந்து வந்திருக்கு நல்லா. இப்போ இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, உங்ககிட்ட முந்திரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். நம்ம பொங்கல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துடணும். இப்போ கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுவையான டேஸ்டியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.